எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் டெலஸ் சயின்ஸ் பார்க்கை பற்றி போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்னும் நாங்கள் அந்த சயின்ஸ் பார்க்கில் என்னென்னலாம் பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த ரொபோட்டிக் டாகோட ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ரொபோட்டிக் டாக் நம்ம இப்போல்லாம் ஐபிஎல்லில் பார்க்கலாம், நிறையா ஷோஸ்லலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட கண்ட்ரோல்ஸை பற்றி எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், வாக் பண்ணுறது எல்லாமே அந்த ரோபோட்டிக் டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட்டாக எல்லாருமே பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க. கிட்ஸும் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது என்னென்னா, சீ த விண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த இதில் வந்து நம்ம ஃபேஸை கரெக்டாக அந்த கேமராவுக்கு முன்னாடி வச்சுருந்தோன்னா காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. அப்போது வந்து கேமரா வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணுது. அதுதான் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி இருந்த சயின்ஸை பற்றி தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை பற்றி அந்த எக்ஸ்ப்ரெஷன் நெக்ஸ்ட் இது வந்து பெட் ஆஃப் நெயில்ஸ்ன்னு போட்டிருந்தது. இதில் நம்ம படுத்தோன்னா அந்த ஆணி மாதிரி அடியில் இருக்குது. அது ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை. அது அப்படியே நம்ம ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம பாடிக்கு ப்ரெஷர் கொடுக்குது. அது ஒரு மசாஜ் மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நாங்கள் எல்லாருமே அதை ட்ரை பண்ணோம். எமோஷன் டேக் எ சிப். முடிக்கவே இல்லை, வாயே போல முடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இது எங்களுக்கு ரொம்ப ஃபன்னான விஷயமா இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறையா சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டர்ஸை அவங்க ரியாக்ட் பண்ணோன்னா அது பிக்சர் வந்து எடுத்துக்குது. லாஸ்ட்டாக வந்து அதை கொலாஜ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் ஃபன்னாக இருந்தது கிட்ஸுக்கு. நான் எழுந்துறேன். போஸ் லைக் யூ ஸ்கேர்ட். Pose like you are keeping a secret. Pose like you are really mad. Pose like you are a winner. In love, saying we are sorry. Smell something bad. Something bad. Just saw a spider. Rogabar lava idhu. காபுதா எல்லாத்துக்கும் ஒழுங்கா போகுது. ஆமா, நீ தான் scared. பா நடிப்பு பாரு. Say sorry. Oh. Keeping a secret. Really mad. இது பார்த்திங்கன்னா த வாட்டர் இன் யூ அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு வேயிங் ஸ்கேல் மாதிரி இருக்குது. அதில் போய் நின்னோன்னா நம்ம பாடியில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்றத பர்ஃபெக்டாக அது மெஷர் பண்ணி சொல்லுது. அதுவும் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதிலே நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஃபுட் சயின்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஃபுட் சயின்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, விதவிதமாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து ஃபுட்டு குக் ஆகுது, அது வந்து என்ன லெவல் ஆஃப் குக்கிங், மெத்தட் ஆஃப் குக்கிங், அதுக்கப்புறம் வந்து அது டெம்ப்ரேச்சர், அந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அதில்.
இது பார்த்திங்கன்னா ஒரு வெசல் மாதிரி பண்ணி உள்ளே ஒரு டிஸ்பிளே இருந்தது. அதில் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி குக் பண்ணுறாங்க, எப்படி டெம்பரேச்சர் எல்லாமே அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாகவே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்மோக்கிங் பாயிண்ட்டு, ப்ரிசர்விங் அரோமா. இந்த டிஸ்பிளேயில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா டாப் ஷெஃப்ஸோட சிக்னேச்சர் டிஷ்ஷெல்லாம் வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி. நம்ம அதை கனெக்ட் பண்ணால் அந்த ஃபுட்டை எப்படி குக் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஃபுட்டை பற்றி இருந்தது. அந்த டிஸ்பிளேயில் பண்ணியிருக்க ஃபுட்டு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கட்டிங் டெக்னிக் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸு இது ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியான ஒன்று வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேயில் வந்து எப்படி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்றது போட்டிருந்தது. அது வந்து எப்போ ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அப்போ இது பண்ணுறப்போ நிஜமாகவே நம்ம சிப்ஸ் போடுற மாதிரி இருந்தது. அது கிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதை. பிளான்சிங் பற்றி சொல்கிறாங்களா? பண்ணு சிப்ஸு போடுறா பாப்பு. என்ன பொட்டேட்டோ சிப்ஸு. ஸ்டார்ட் ஸ்லோலி அண்ட் தென் கோ ஃபாஸ்டர். கட்டிங் டெக்னிக்ஸ், ஷார்ட் ரேபிட் மூமெண்ட்ஸ். சிப்ஸ் நல்லா போட்டேன், நிஜமாக போட்டால் நல்லாயிருக்கும். நிஜமாக போட எனக்கு தெரிஞ்சதுன்னா போட்டேன். இது ஒரு எக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மினிட்டில் எவ்வளோ செகண்ட்ஸில் குக் பண்ணால், எவ்வளோ டிகிரியில் குக் பண்ணால் அந்த எக்குக்கு ஒரு நேம், அது போஷ் எக்கு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே ஒன்று போட்டிருந்தாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கா, இத்தனை மினிட்ஸில் குக் பண்ணால் இதுக்கு பேர் இதுவா அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையாகவே நம்மளுக்கு தெரியாது. இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அது. குக்டு 6 minutes குக்டு, 9 minutesல குக் ஆன எல்லாமே ஃப்ரைட் எக்ஸு, 12 minutes, 20 minutes இஸ் ஆல் ஃப்ரைட் எக்ஸ். டெம்பரேச்சர் again when it is on 100 degrees Celsiusல 3 minutes there is a boiled egg. How it is boiled egg ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ரன்னியாக இருக்கும், தென் செமி ரன்னியாக இருக்குது, தென் செமி சாலிடாக இருக்கும் ஹார்ட் போச். இது ஒரு சின்ன கேம் மாதிரி ஒன்று இருந்தது. ஒரு பெரிய வெட்டிங் கேக் மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் அங்கங்கே கேப்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும்ல கேக், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நானும் கிட்ஸ் கூட சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருந்தது, அதை ப்ரெஸ் பண்ணால் திரும்பி எல்லாமே விழுந்துடும் கீழே. ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா பசங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஃபுட் சயின்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பார்ட். இது கிட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணாங்க. இது ஒரு கேண்டீஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அங்கே நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அது கலர்ஸ் இருக்கும். கலர்ஸை பற்றி நம்ம என்ன நினைப்போம், ஆரஞ்சு கலரில் ஒரு கேண்டி இருக்குன்னா நம்ம அதை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், ஓகே இது ஆரஞ்சு ஃப்ளேவரில் தான் இருக்கும், எல்லோ கலரில் இருந்தால் லெமனில் இருக்கும், ஓகே பிங்க்கில் இருந்தால் ஸ்ட்ராபெரியில் இருக்கும் அப்படின்னு நம்மளாவே நினச்சிப்போம். பட் அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறத வந்து இது பண்ணோடனே அதில் கொஸ்டின்ஸ் கேட்கும். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அது ஆரஞ்சு தான் அப்படின்னு நினச்சின்னு சாப்பிடுவோம். அது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட டேஸ்ட்டுக்காக அது ஃபுட் சயின்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அப்படி இருந்தது. அது கிட்ஸ் ட்ரை பண்ணாங்க. இங்கே டேப்ஸ் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இதை வந்து டேபிள் மேனர்ஸ், அதுக்கு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தது. அதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா இருந்தது. ஒரு டேபிளில் வந்து இப்படி சர்வ் பண்ணாங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்ததுன்னா அதுக்கு வந்து இது பிடிக்கலன்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரியான சர்வ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் அதை கொடுத்துறப்போ எவ்வளோ அளவுக்கு ஆன்சர் மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு லாங் டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது டிஸ்பிளேயில் ஃபுல்லாகவே டேபிளில் வந்து பிளேட்ஸு, கப்ஸ் எல்லாமே இருந்தது. நம்மளுக்கு அந்த
டிஸ்பிளேலேயே வந்து ஃபுட்டு நம்மளோட பிளேட்டுக்கு வர மாதிரியான இது இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப டார்க்காக இருந்தது அந்த பிளேஸு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அதெல்லாம் வந்து ஒரிஜினலாகவே நம்ம பிளேட்டில் வந்து ஒரு ஃபுட்டு வச்ச மாதிரியான எஃபெக்ட் அதில் இருந்தது. பட் அது எல்லாமே டிஜிட்டலாக தான் இருந்தது. ஃபுட்டு வருதா? பிளேட் வந்துருச்சு. டொமேட்டோ டொமேட்டோ என்ன பண்ணி கொஞ்சம் அழுதுனா என்ன வருது? அதுவே தான் வருது. நீங்கள் பண்ணுறதுனால எதுவும் வரல. அதுவே தான் வருது. Frozen tomato. கிளாஸ் உடஞ்சிருச்சு. முன்னாடி டேஸ்ட்டுக்கு கேண்டி சாப்பிட்டு பார்த்த மாதிரி இது ஸ்மெல் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து ஸ்மெல் வருது. அது என்ன மாதிரியான ஸ்மெல்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப என்கேஜிங்காக அந்த ஹோல் டே கிட்ஸுக்கு இருக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அந்த ஃபுல் இதுலேயும் இருந்தது. அது இல்லாமல் இந்த மாதிரி அவுட்டோரும் இருந்தது. நல்லா இருக்கு. நீ ஸ்மெல் இங்கே இன்டோரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்டோர் போனோம். அவுட்டோர்லேயும் நிறையா கிட்ஸுக்கு சயின்ஸுக்கு சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் நிறையா விளையாடுறதுக்கு இருந்தது. அதெல்லாம் கிட்ஸை என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மணி திரும்பி தட்டு. அப்பா தான் பண்ண கையெடு. நான் அதை பண்ணான். இப்போ அவங்க அழுத்துனாங்க. இதை பீ பீப்னு சவுண்டு வந்தது. இதில் கேட்குது சவுண்டு. இந்த சயின்ஸ் பார்க் இந்த ஹோல் டே ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருந்தது. நாங்கள் திரும்பியுமே எங்கள் கால்கரியில் இருக்கிற ஏர்பிஎன்பிக்கே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.